ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 19 verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் கொடுத்ததை திரும்ப கொடுக்கிறவர். நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? நாம் ஏழைக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Dear children of God, the word of God says, if you and me have pity on the poor, God is going to give it back to us because we lend it to God. When you help a poor man or a poor woman by helping them to have their clothes, to have their food, to have their education, to have their shelter, and you are lending it to God. When you lend something to God, you will receive everything back from God in multi-folds. Our God will bless us with many kinds of blessings accordingly. So we always have to learn to help the poor people around us. That is why Paul says in Galatians, remember the poor only. That means don't remember the rich people. There are times we always help those who are able to help us. There are times we help people, those who are in higher levels of their life. But the word of God says, remember the poor only. Don't worry about the rich people, how they are going to live, how they are going to manage their life. But remember the poor only. We need to remember the poor people around us. We need to have pity upon them. By helping them, we are lending it to God. ஏழைக்கு இறங்குவதன் மூலமாக தேவனுக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கொடுத்த கடனை தேவன் கட்டாயம் திரும்ப தருவார். உலகத்துல நீங்கள் கடன் கொடுத்தால் கிடைக்கிற வரைக்கும் அது வருமா வராதா உங்களுக்கு தெரியாது. You do not know if you lend it to somebody whether it will be given back to you or not. But if you lend it to God by helping the poor people, God will give you back everything. So believe and trust on God that He will give you back when you lend it to Him by helping a poor person around you. உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் தேவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சுயநலமாய் வாழாதபடிக்கு, எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஞானத்தை தாரும், வசதிகளை தாரும். எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்தலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.